இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மோடியும் அமித்ஷாவும் எங்கு ஓடி ஒளிந்தாலும் வாக்கு திருட்டிற்காக பிடிக்கப்படுவார்கள். இப்படி எச்சரிக்கை செய்திருக்கிறார் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி. இது நடந்த அடுத்த நாள், இப்படி சொல்லி அடுத்த நாள் இந்தியாவில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக, மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மாணவர் படை களத்தில் இறங்கியிருக்கிறது. முதல்ல அந்த வீடியோ பாருங்க. ब्राजीलियन मॉडल है इंडिया में, इंडिया के नागरिक भी नहीं होते उन्होंने वोट किया। ऐसे हो रही है वोट चोरी, फेक आईडीज बना के जो लोग मर चुके हैं उनका भी वोट हो रहा है। इससे ब्राजीलियन जनता पार्टी बन गया है, अभी बीजेपी नहीं रहा, ब्राजीलियन जनता पार्टी बन गया है। आप सबको आवाज उठाना है, आप सबको आवाज उठाना है। राहुल गांधी जी का प्रेस कॉन्फ्रेंस देखिए और कैसे चोरी करके सरकार बन रही है आप देखिए। बिहार में अभी करने की कोशिश हो रही है, अगली बार बीएमसी इलेक्शन में होगी। आवाज उठाइए। देश में आपने देखा राहुल गांधी का प्रेस कॉन्फ्रेंस, हरियाणा में आपको लगता है मॉडल अंकल ने बोला हरियाणा में हमारी भारतीय नागरिक इनको भी मालूम नहीं இவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. ஏதோ காங்கிரஸ் கட்சிக்காரங்களோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களோ அல்ல. தன்னிச்சையாக இந்த மாணவர் படை இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையம் மோடிக்காக செய்யக்கூடிய வாக்கு திருட்டை அம்பலப்படுத்துவதற்காக நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவில் காத்திருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். வாரணாசி தொகுதி மோடி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி, உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் வரும். அங்கே கூட அந்த தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நம்ம எல்லாம் டிவியில் பார்த்துட்டே இருந்தேன். மோடி 3வது இடத்திற்கு தள்ளப்படுகிறார், 3 சுற்றுக்களில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார். பிறகு 1 மணி நேரம் அங்கே எந்த சத்தமும் இல்லை, அந்த தொகுதியிலேருந்து எந்த தகவலும் வரல. திடுப்புன்னு பார்த்தா இதோ 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மோடி முன்னிலை என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த வாரணாசியில் அங்கிருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது என்பதற்காக அமைதியான வழியில் ஒரு போராட்டம் நடத்துவதற்கு நேற்றைய தினம் முயற்சி செய்திருக்கிறார்கள். இதை அறிந்த மோடி என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, பனாரஸ் மாணவர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய நபரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இன்னொரு வேடிக்கையான விஷயம் சொல்லுவோம் அவங்களுக்கு. ஏன்னா இதை தொடர்ந்து மோடியும் எலெக்ஷன் கமிஷனும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 தினங்களுக்கு முன்பு நாம் உட்பட இந்தியாவில் பெரும்பாலான செய்தி சேனல்கள் இந்த செய்தியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜக கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவருடைய உறவினர்கள் ஷாம்பவி சௌத்ரி இவங்க ஒரு போலிங் பூத்துக்கு உள்ளே போகிறாங்க. போயிட்டு வெளியே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. அப்போது வலது கையிலையும் மை, இடது கையிலையும் மை, 2 கையிலையுமே மை போட்டிருந்த காட்சியை பார்த்தோம். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, அது தெரியாமல் தேர்தல் ஆணையம் வலது கையிலையும் இடது கையிலையும் போட்டுட்ருக்காங்க உள்ளே இருக்கிற அதிகாரிகள், மற்றபடி அதில் எந்த தப்பும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி மழுப்பலான பதிலை சொல்லி பல்ட்டி அடித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு நடந்திருக்காது. இப்போ வாக்கு திருட்டு தொடர்பாக என்ன நடக்கும்? ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடியை காப்பாற்றுவதற்கு தேர்தல் ஆணையம் களத்தில் நிற்கிறது, மற்றொரு பக்கம் மாணவர்கள் தன்னிச்சையாக களத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு. டெல்லியில் கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, அதில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியடைந்தது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த தோல்வியை ஒட்டி இன்னைக்கு ஒரு செய்தி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். என்னன்னா, டெல்லியை சார்ந்த பாஜக அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே மாதிரி எம்எல்ஏக்கள், இவங்களுடைய எல்லாருடைய வீட்டிலையுமே 22 வாக்குகள் இருந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு எம்எல்ஏக்களுடைய வீட்டிலையும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய வீட்டிலையும் 22 வாக்குகள் வச்சு போலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீடுகளில் 4 பேருக்கு மேலே யாருமே இல்லை.
இது எப்படி சாத்தியமாச்சுது அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது. அடுத்ததாக கூடுதலான ஒரு செய்தி என்ன, நீங்கள் இன்றைக்கு பீகாரில் அரசு வீடுகளை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினுடைய மந்திரிகள். அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது பாஜக பீகாரில் படுதோல்வி அடைய போகுது அப்படின்னு. ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இப்போ பாஜகவுக்கு ரொம்ப எதிராக என்ன மாதிரி வருது அப்படின்னா, மீண்டும் சொல்கிறேன், 4வது இடத்திற்கு பாஜக தள்ளப்படும் என்று சொல்கிறார்கள். தேஜஸ்வி யாதவனுடைய கட்சி, காங்கிரஸ், நிதிஷ்குமாருடைய கட்சி, இந்த வரிசையில் 4வது இடத்திற்கு பாஜக தள்ளப்படும். பாஜகவின் மீது பீகார் மக்கள் அவ்வளவு கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ரிசல்ட். அதனால தான் என்னென்னா, முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சதுமே பிஜேபிக்காரன் சொல்கிறான், நாங்கள் முதல் கட்ட வாக்குப்பதிவிலே நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு. அப்போ எந்த அளவிற்கு பயம் இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவாங்க பாருங்கள். அமித்ஷா சொல்கிறார், என்ன, எனக்கு முன்கூட்டியே தெரியும், நான் முன்கூட்டியே கணிப்பதில் வல்லவன், பீகார் எங்களுக்குத்தான் அப்படின்னு. இப்படி சொல்லிவிட்டு மௌரியா ஷெரட்டன் ஹோட்டலில் சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிக்கிட்டு உள்ளே உட்கார்ந்துருக்கிறார் தலைவர். இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு தெரியாதா, தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள். அதனால தான் பீகாரில் இன்றைக்கி நிலவரம் தெரிஞ்சிருச்சு. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அரசு வீடுகளை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பாஜக படுதோல்வி அடையப் போகிறது என்பதுதான். பீகாரிலிருந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போகிறது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பீகார் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான களமாக இருந்திருக்கிறது. மிகப்பெரிய அரசியல் எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறது. எல்கே அத்வானி ரத யாத்திரை என்கிற பெயரில் இந்தியாவில் ஒன்று நடத்தினார், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? அப்போது பீகாருக்குள்ளே போகும்போது லல்லு பிரசாத் யாதவ் தடுத்து நிறுத்தினார், இங்கெல்லாம் வராது, சிறையில் தூக்கி வச்சிருவோம், உள்ளே வச்சிரும் அப்படின்னு. அந்த அளவுக்கு மிக துணிச்சலாக முடிவெடுத்தவர் லல்லு பிரசாத் யாதவ். இந்த மாதிரி பீகார் தனித்துவமாக பல நேரங்களில் நின்றுருக்கு. இப்போ அவர்கள் களத்தில் நிற்கிறார்கள். பாஜக என்கிற கட்சியினுடைய தோல்வி மிக முக்கியமானது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அது வரும் நாட்களில் இந்திய அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.